இப்போது நான் ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னா, அங்கீகாரமற்ற ஒரு வீட்டுமனை வாங்கிட்டா நான் என்ன பண்ணணும்? நீங்கள் 2016 அக்டோபர் 10க்கு முன்னாடி 20க்கு முன்னாடி, அதாவது 20/10/2016 ஆண்டுக்கு முன்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனுமதியற்ற பட்டா வீட்டு மனைகளை தாராளமாகவும் ஏராளமாகவும் விற்பனை செய்து வந்தனர் வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள். பொதுமக்களும் அது பட்டா நிலங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டி அப்படி பட்டா மனைகளை தான் வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி பட்டா மனைகளை வாங்கி வைத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு மனை வரன்முறை சட்டம்னு ஒரு சிறப்பு சட்டத்தை அரசு 2017 மே மாதம் கொண்டு வந்தாங்க. அந்த மனை வரன்முறை சட்டத்தின் கீழே நீங்கள் விண்ணப்பித்து இப்போ கூட அரசு எதிர்வரக்கூடிய ஜூன் மாதம் 30ஆம் தேதி 30/6/2026 வரைக்கும் இந்த மனை வரன்முறை சட்டத்தை கால நீடிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அதில் விண்ணப்பித்து அதற்கான கட்டணத்தை மனை வரன்முறை கட்டணம், அபிவிருத்தி கட்டணம், கூராய்வு கட்டணம், ஸ்க்ரூட்னி ஃபீஸ், ரெகுலேஷன் ஃபீஸ், டெவலப்மெண்ட் ஃபீஸை பே பண்ணிட்டீங்கன்னா எளிமையான முறையில் நீங்கள் அனுமதி பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த சட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது.